18 வயசுக்குள்ள இந்த படத்தை பார்க்காதீங்க. குடும்பத்தோட உட்காந்து படத்தை பார்க்க வேண்டாம். இந்த படத்துல நிறைய கொமட்டிக்கிட்டு வர மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க. நம்ம கதாநாயகன் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா இருப்பாரு. ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு டெலிபோர்ட் பண்ற ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம கதாநாயகி பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. இப்போ நம்ம கதாநாயகிக்கும் வந்து ஒரு பழக்கம் ஏற்படுது. நம்ம கதாநாயகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நான் ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன், என்னோட ஆராய்ச்சி இதை வந்து உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கதாநாயகியை லேப்க்கு வந்து கூட்டிட்டு போவாரு. நம்ம கதாநாயகிட்ட வந்து கேட்பாரு, உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தா என்கிட்ட கூட நான் அது வந்து இப்போ டெலிபோர்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நம்ம கதாநாயகி என்ன பண்ணுவாங்க, காலில் போட்டிருக்க சொக்ஸை கழட்டி நம்ம கதாநாயகிட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, 2 மிஷின் இருக்கும். அந்த ஒரு மிஷின்ல வந்து அந்த சொக்ஸை வந்து வச்சு அதை அங்கிருந்து மறைய வச்சு இன்னொரு மிஷினுக்கு டெலிபோர்ட் பண்ணி காட்டுவாரு. நம்ம கதாநாயகி என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஜேர்னலிஸ்ட் ஆச்சு, இந்த விஷயத்தை நான் வந்து பத்திரிகையில வந்து பப்ளிஷ் பண்றேன். அப்ப நம்ம கதாநாயகன் சொல்லுவாரு, அவசரப்படாத, நான் வந்து இப்போ உயிர் இல்லாத ஒரு விஷயத்தை நான் டெலிபோர்ட் பண்ண முடியுது, ஆனா உயிர் உள்ள ஒரு விஷயத்தை என்னால டெலிபோர்ட் பண்ண முடியல, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், நீ வந்து என் கூட டிராவல் பண்ணு, நான் என்னென்ன பண்றேன் டெய்லி வந்து உனக்கு அப்டேட் பண்றேன், அது வந்து நீ ஒரு புக்காவே பப்ளிஷ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. நம்ம கதாநாயகன் கூட டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கூட காதலாவும் ஆகும். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகன் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் வந்து ஒரு குரங்கை கொண்டு வந்து இந்த மிஷின்ல வச்சு டெலிபோர்ட் பண்ணி பார்ப்பாரு. ஆனா அதை டெலிபோர்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, அந்த ஆப்போசிட் இருக்கிற மிஷின்ல வந்து ரொம்ப கொடூரமா சதிஞ்சு போய் வந்து உளுந்து கிடக்கும். அவருக்கு ஒன்றும் புரியாது, என்னடா அது உயிருள்ள ஒரு விஷயத்தை நம்மளால டெலிபோர்ட் பண்ண முடியலையே. அப்படியே கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு குரங்கை டெலிபோர்ட் பண்ணி பார்த்துருப்பா, சக்சஸ்ஃபுல்லா டெலிபோர்ட் ஆயிருக்கும். நம்ம கதாநாயகியோட எக்ஸ் பாய் எங்க வந்து பத்திரிகையில வேலை செய்யறாங்களோ அந்த இடத்தோட பாஸ், அவருக்கு வந்து இப்ப இவங்க விஷயம்லாம் தெரிய வந்துடும். அதாவது இந்த ஆராய்ச்சி அப்புறம் இவங்க 2 பேரும் காதல் எல்லாமே தெரிய வந்துடும். அவர் வந்து இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்துருவாரு. கதாநாயகி என்ன பண்ணுவாங்க, நேரா அவரை தேடிட்டு போயிட்டு எக்ஸ் பாய் வார்ன் பண்றதுக்காக போயிருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம கதாநாயகனுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாரு, தண்ணி போட்டிருப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணிருவாரு, இவர் அந்த மிஷினுக்குள்ள உட்காந்து அவரை டெலிபோர்ட் பண்ணிடுவோம், அந்த மிஷினுக்குள்ள உட்காந்துருவாரு. ஆனா அந்த மிஷினுக்குள்ள அவர் மட்டும் இல்லைங்க, ஒரு ஈயும் உள்ள இருந்திருக்கும். அதை அவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப டெலிபோர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி வந்து பார்ப்பாங்க. கதாநாயகிட்ட வந்து சொல்லுவாரு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், ரொம்ப விறுவிறுப்பா இருப்பாரு. அப்புறம் கதாநாயகி சொல்லுவாங்க, இல்ல நீ அவசரப்படாத, என்ன நீ பண்றத வினோதமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் போக தான் அவர் வந்து ஒரு கொடூரமான ஒரு கிரீச்சராகவே அவர் மாறுவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது வந்து இந்த படத்துல இருக்கிற மீதி கதை, இது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல கொமட்டிக்கிட்டு வர மாதிரி காட்சிகள் சீன்ஸ் இருக்கும், அதனால பார்த்து பாருங்க. படம் எங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மூவி பாக்ஸ்ல இருக்குது. இந்த படம் பழைய படம் தாங்க, ஆனா தரமா எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நான் உங்களுக்கு கிரேசி.